கேட்டுட்டு இருக்காரு. கூப்பிடலாமா வேணாமா? சரி கூப்பிட்டு தான் பார்ப்போமே. என்னங்க? ஏங்க? ம் சொல்லு. ஆமா, என்ன ரொம்ப நேரமா கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க அழகை நீங்களே ரசிச்சிட்டு இருக்கீங்களா என்ன? ம் ம் ஆமாம், எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் யார் சூஸ் பண்ணது? ஏன் கேக்குறீங்க? இல்லை, எல்லாம் உன் ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காகவே இருக்கே, அதான் கேட்டேன். நான் தான் சூஸ் பண்ணேன். அது சரி. 2 நாளில் இவ்வளோ வேலை பார்த்துருக்கியா நீ? ஆமா. அது சரி. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? இப்போ 2 பேரும் வெளியில போவோம்ல, ஆமாம். அப்போ நீங்க என் கூட பக்கத்திலேயே தான் நிக்கணும். ஏன்? அப்போதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்களை யாரும் எதுவும் கேள்வி கேட்கவும் மாட்டாங்க, எந்த சந்தேகமும் வராது. அப்படி நம்ம கூட இல்லைன்னா? அப்புறம் உங்களை தான் நோண்டி நோண்டி கேட்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. சரி சரி, அதான் ரெடி ஆகிட்டவா, கிளம்புவோம். இல்லைங்க, அதுக்கு மேலே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்பு? என் சாரி பிளேட்ஸ் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கு, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்களேன். அது வேற செய்யணுமா? அது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாதே. யாருமே எந்த வேலையும் கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது, போக போக அவங்களே கற்றுக்கிறது தான். வாங்க வாங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு. ஏதோ தெரியாதுன்னு சொல்லி இப்படி பார்த்து பார்த்து பிளேட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன? இந்த ப்ளீட்டு தானே கரெக்டாக எடுத்து விடணும், அதான் பண்ணிட்டு இருக்கேனே. பண்ணுங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஆஹா, நன்றியா? ஆமாம், இது உங்கள் இடத்துல வேறு பொண்ணாக இருந்திருந்தா அவன் என்ன நினச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. ஸ்டாப். தயவு செஞ்சு இந்த மாதிரி எமோஷ்னலாக பேசாதீங்க, எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்கள் ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க? நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன். போதும், எழுந்துருங்க. என்ன, வெளில போகலாமா? போகலாமே. கொஞ்சமாச்சும் நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கோங்க. சரி. ஏங்க, நம்ம 2 பேரும் இப்படி உரசிக்கிட்டு தான் நிற்கணுமா என்ன? ஆமாம், இப்படி தான் நிற்கணும். அத்தை, ஏங்க இங்கேருந்து பாருங்க நம்ம பிள்ளைங்கள. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். டேய் கார்த்தி, என் கண்ணே பற்றும் போலடா, அப்படி இருக்க. என்னவா மருமகளே, கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சு மாமா. அத்தை, காலையிலேருந்து நான் எந்த வேலையுமே பார்க்கல. உங்களுக்கு கஷ்டமா இல்லை தனியாக பார்க்கறதுக்கு? இங்கே பாரு, அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி அத்தை. சரி, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில தான் நிற்கிறாங்க. டேய், அர்ஜுனும் அரவிந்தும் கூட வெளில தான் நின்றுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, சீக்கிரமாக கிளம்புங்க. அங்கே போயிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ண, இல்லைன்னா ஃபோன் பண்ண, சரியா? சரிம்மா. டேய், மருமகளை பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வாடா. சரிப்பா. அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா அத்தை? போயிட்டு வாடா. ஏங்க பாத்தீங்களா, நம்ம பையன் மாறிட்டாங்க. ஆமா, நான் கூட சொன்னேன் கல்யாணம் பண்ணி வச்சா அவன் சரியாயிடுவான்ட்டு. ஆமாங்க, நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல அவன் இவ்வளவு சீக்கிரம் சரியாயிடுவான் அப்படின்ட்டு. அதுக்கு தான் நான் சொல்றத கேட்கணுங்கிறது. சரிங்க. சரி, நான் உங்களுக்கு போய் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன். காப்பி குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் எப்படியே உட்காந்துருப்பீங்க? சரி, எடுத்துட்டு வா. மாத்திரை எல்லாம் போட்டாச்சுல? அதெல்லாம் நான் போட்டுட்டேன், நீ போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. சரிங்க. டேய் மச்சான், எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னடா சந்தேகம்? எனக்கு ஒரு டவுட்ரா மச்சான். கேட்டு தோல. ஆமா, அந்த கார்ல எத்தனை பேர் உட்காரலாம்? அந்த கார்ல ஃப்ரண்ட்ல வந்து 2 பேர் உட்காரலாம், பின்னால ஒரு 4 பேர் உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தா ஒரு 5 பேர் உட்காரலாம். நம்ம எத்தனை பேர் போறோம்? இவன் என்னத்த பாத்துட்டு இருக்கான் வச்சு கண்ணு வாங்காம? இங்க வேலை நடந்துட்டு இருக்கா? அது சரி. ஏன்னா விக்ரம் ஒய்ஃப், அப்புறம் நீனா, இவன், அவ்வளவுதான். சரி. நானும் அர்ஜுனும் முன்னால உட்காந்துப்போம். அர்ஜுன் ஓட்டுவான், நான் பக்கத்துல உட்காந்துப்பேன். ஓகே, அப்ப நாங்க 2 பேரு? நீ வந்து விக்ரம் பக்கத்துல உட்காந்துக்க. சரி. ஏன் பக்கத்துல அவன் உட்காந்துக்கிட்டோம். சரி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம், அது எனக்கு தெரியும். அந்த பொண்ணுங்க 3 பொண்ணுங்க நிக்குதுல, அதுங்கள என்ன பண்ண போறீங்க? டேய் அர்ஜுன். இவனுங்க என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க? டேய் அர்ஜுன், என்னடா சொல்லு. என்னடா பாத்துட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? தலையில ஏதாச்சும் அடிபட்டுருச்சா என்ன? டேய் மண்டை, உனக்கு என்ன ஆச்சு? நான் பார்க்கலப்பா, அவன் பார்த்ததுனால தான் நான் பார்த்தேன். டேய், நான் சும்மா தான்டா பார்த்தேன். அங்க நான் ஷோவா ஓடிக்கிட்டு இருக்கு, சும்மா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கு. சரிடா விடு, நீ எதுக்கு என்ன கூப்பிட்ட?
நம்ம 4 பேர் இருக்கோம். அப்புறம் விக்ரம் ஒய்ஃபு. நம்ம 6 பேர் போறதுக்கு அந்த கார் கரெக்டா இருக்கும். அப்புறம் அந்த 3 பொண்ணுங்கள என்ன பண்றது? இடம் பத்தாதுடா. நான் வேணா அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்கட்டுமா நீங்க நடந்து வரீங்களான்ட்டு? உன்னை நான் செருப்பாலேயே அடிப்பேன். அப்புறம் எப்படி போறது? சரி, நீ வந்து நம்ம வீட்ல இருந்து பைக் எடுத்துட்டு வா. டேய், எப்படிடா நடந்து போக முடியும்? அப்புறம் என்ன பண்றது? இந்த கார்ல எப்படி உட்கார்றது? சரி, என்ன விடுங்க. நான் அப்ப அப்படியே பொடி நடையா நடந்து என் வீட்டுக்கு போயிடுறேன். நான் வருவேன்ப்பா, கண்டிப்பா நான் வருவேன்ப்பா. ஆனா நான் கார்ல தான்ப்பா நான் வருவேன். அந்த பசங்க நம்மளை தான் பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. எனக்கும் அதுதான் தோணுது. நான் வேணா உங்ககிட்ட கேட்க வதாச்சும் பிரச்சனையானே? நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம். சரி. எங்க பாருடி ஐஸ்வர்யாவ என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப இப்படி வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். என்னது இது? அன்னைக்கு விக்ரம் அப்படி அழுதுட்டு இருந்தாரு. கண்டிப்பா இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பிளான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று நைட்டு பேசிட்டாங்க. அதனாலதான் இப்ப இந்த வெளியில இப்படி ஒரு டிராமா போட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா விக்ரம் அவ்வளவு சீக்கிரம் மாறுறவர் மாதிரி எனக்கு அன்னைக்கு தெரியலப்பா. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏய், அங்க எதுக்கடி போய் நின்னுட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. வரோம் வரோம் வரோம், நில்லு நில்லு. டேய், அங்க பாரு விக்ரம் வந்துட்டான். டேய், அங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா இங்க. ஜோடியா வந்திருக்கீங்க. புருஷா முன்னாடினா ஜோடியா தான் வருவோம், பின்ன நான் தனித்தனியா வர முடியும்? ஏய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ம். அம்மா, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமே. என்னடா மச்சான்? என்னடா ஏதோ கம்ம போட்டு ஒட்டின மாதிரியே நிக்கிறியே? என்னடா சிக்னல் கொடுக்குறியா? அடைச்சி அதெல்லாம் இல்ல. சொல்றா. ஏன்னா கிளம்பலாமா? கிளம்பலாம். நீங்களாம் ரெடியா தானே? நாங்களாம் ரெடியா தான் இருக்கோம். சரி, யாரு கார் எடுக்க போறா? நான் தான் ஓட்ட போறேன். சரிடா, நீங்க எல்லாம் கார்ல வந்துருங்க. நானும். ம், என்ன, நான் சொன்னது மறந்துருச்சா என்ன? ம்ஹும். அப்புறம் நான் சொல்ல வந்ததை முழுசா சொல்றது. என்னடா சொல்லு. இல்லடா, நீங்க கார்ல வந்துருங்க. ஏன்னா இத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பா இடம் பத்தாது. நாங்க 2 பேரும் பைக்ல வந்துடுறோம். ஓஹோ, ஆளு எப்படி மாத்திட்டாரண்ட இல்லாத. இவர் வாயில இருந்து எப்படியாச்சும் அந்த ஒரு வார்த்தையை வெளியில வர வச்சிடணும். இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு அதுதான் டாஸ்க். இல்லடா, பரவாயில்ல. வேணா நாங்க பைக்ல வந்துக்கிறோம். நீ வேணா கார்ல போயேன். வேணாம் வேணாம், பரவாயில்ல. நீங்க எல்லாம் கார்ல வாங்க. சரிடா. அப்புறம் கார் வந்து நீ ஓட்ட வேணாம்டா அர்ஜுன். இவர் ஏன் அர்ஜுன கார் ஓட்ட சொல்றாரு? ஒருவேளை ஒழுங்கா ஓட்ட மாட்டாரோ? ஏன்டா, என்னாச்சு? ஏன் என்ன ஓட்ட வேணாம்னு சொல்ற? எல்லாம் ஒரு காரணமா தான் சொல்றேன். டேய் அட்வின். சொல்றா மச்சான். நீ கார் ஓட்டு, அவனுங்க 2 பேரும் அந்த ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துக்கிட்டோம். இவன் ஏதோ பிளான் போடுற மாதிரியே இருக்கே. ஏன்டா, என்னாச்சு? ஒன்னும் ஆகலடா, நீ பின்னால உட்காரு. சரி. என்னம்மா, நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோம் மாமா. நீங்களும் இந்த கார்ல தானே போறீங்க? ஆமா சார். உங்களுக்கு பைக்ல போறது அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீங்க கார்ல போங்க, நாங்க வந்து ஆட்டோ ஏதாச்சும் பிடிச்சி வந்துடுறோம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நாங்க பைக்லயே வந்துடுறோம். நீங்க கார்ல போங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டு அர்ஜுனுக்கு வந்து ஜன்னல் சீட்டை கொடுத்துருங்க. ஏன்னா அவனுக்கு கார் கொஞ்சம் ஒத்துக்காது. ஓகே சார். அப்புறம் உங்கள யாருக்கு வாமிட்டிங் பிரச்சனை இருக்கு? எனக்கு இருக்கு. அப்போ ப்ளீஸ் நீங்க 2 பேரும் அவன் பக்கத்துலயே உட்காந்துடாதீங்க. ஆஹா, இவன் ஏதோ ஒரு பிளான போட்டுட்டான்டா. என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன்? ஓகே சார். இந்த சார்லாம் வேண்டாமா? அண்ணனாச்சும் கூப்பிடுங்க தயவு செஞ்சு. சரிண்ணா. அவங்க கிட்ட மட்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட எல்லாம் அப்படிலாம் பேச முடியாது. அப்படியா? ம். சரிடா, கிளம்புங்க. அப்படியே நின்னுக்கிட்டே இருக்கீங்க. டேய், உனக்கு தாண்டா கல்யாணம் ஆயிருக்கு. நீ தாண்டா ஃபர்ஸ்ட் கிளம்பணும். டேய் கிளம்புடா, நான் வரேன் பொறுமையா. டேய் அர்ஜுன், என்னடா? அவன் ஒய்ஃப் கூட கொஞ்சம் பொறுமையா வரணும்னு நினைக்கிறான். அவனை கொஞ்சம் தனியா விடுவோம்டா. பிரைவசி ரொம்ப முக்கியம்ல இப்ப. அப்படிங்கிறியா? ஆமா. இதை அவன் நம்மகிட்டே சொல்லியிருக்கலாமே. லூசு. இவ்வளவு பேர் இருப்பான், எப்போ அவன் அப்படி சொல்லுவான்? ஓ ஓ, ஓகே ஓகே. சரிடா, அப்போ நாங்க கிளம்புறோம். நீ பொறுமையா வா. சரி. நீ எதுக்கடி அது மேல நின்னுட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லக்கா, நான் வந்து கட்டையா இருக்கேன். பிள்ளைங்க வந்து ஆராத்தி எடுக்கும் போது நான் அப்படி கட்டையா இருந்தேன்னா எப்படி எடுக்கிறது? அதனால வந்து சரி இதுல ஏறி நின்றா ஹைட்டு பத்துமான்ட்டு பாத்துட்டு இருக்கேன். ஏக்கா, நீ எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் வளர முடியாதுக்கா உன்னால. நீ உன் வாயை மூடு. விளையாண்டுட்டு இருக்காதுங்க, நீ மணியாகுது. நீங்க சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுட்டீங்களே? அதெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டேன். ஆமா, உங்க மாமா எங்க? அது எனக்கு தெரியல. ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு போற மாதிரி கேக்குறீங்க. இல்லடி, மாப்பிள்ள வராரு. இவர் எங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியலையே.
வரும்போது எல்லாரும் இருக்கணும்ல. எங்க தான் போவாரு அவரு? அவர் எங்க போறாரு எங்க வராருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இப்படியே எத்தனை நாள் தான் நீங்களும் குடும்பத்தை நடத்த போறீங்கன்னு எனக்கு தெரியல. என் தலையெழுத்தெல்லாம் கடைசி வரைக்கும் மாறாது. எக்கா கார் சவுண்ட் கேக்குது, பிள்ளைங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அவர் வரலன்னா விடு, நம்ம பார்த்துப்போம் என்னன்ட்டு. சரி. ஏன் விக்ரம் அண்ணா வந்து இவர் இங்க உட்கார வச்சிருக்காங்க? இவரை பார்த்தாவும் வாமிட்டிங் வர மாதிரிலாம் தெரியல. ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரோ? கிட்ட தான் பார்ப்போமே. ப்ரோ. சொல்லுமா. அண்ணா. மாமா அண்ணன்லாம் நீ சொல்ல வேண்டாமா, சும்மா பேர் சொல்லி பேசுறதா இருந்தா பேசு, அண்ணன்லாம் வேண்டாம். அப்ப நான் அவனை சார்னு கூப்பிடவா? நீ எப்படியும் கூப்பிடானா, நீ அர்ஜுன்னு கூப்பிட்டா மட்டும் போதும். உங்களுக்கு என்ன வேணும், ஏன் கூப்பிட்டீங்க என்ன? இல்ல அர்ஜுன், உங்களுக்கு ஏதாவது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதா இங்க? இல்ல ஏதாச்சும் வாமிட்டிங் வர மாதிரி ஃபீல் ஆகுதா? சே வாமிட்டிங் வர மாதிரிலாம் இல்லைங்க, நான் இப்போ கம்ஃபர்டபுளாக தான் இருக்கேன். அப்படி உங்களுக்கு வாமிட்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூட சொல்லுங்க, கார் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரிங்க. காவ்யா. சொல்றி. கேட்கணும்னு நினைச்சேன், இனியா எங்க காணும்? அவ காலையிலே சித்தி கூட கிளம்பிட்டாடி, என்னையும் கூப்பிட்டா. ஆனா நான் தான் உங்க கூட சேர்ந்து வரேன்ட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சரி, ஓகேடி. ஐஸ்வர்யாவையும் மாமாவையும் பாத்தியா எப்படி வந்தாங்கன்ட்டு? நான் கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கலடி. 2 நாள்ல அப்படி அவளுடைய மைண்டை வந்து செட் பண்ணிப்பா மேரேஜுக்கு அப்படின்ட்டு. நானும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி. காலைல பார்த்தோன்னே எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அவங்க எனக்கு நல்லா இருந்தா ஓகே தான். நீங்க வேணா கையை கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கிறீங்களா? இல்ல, எனக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. நான் கையை பின்னால வச்சாதான் கீழே விழுந்துருவேன். நான் அப்படி பிடிச்சிக்கிறேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சரி, கேளுங்க. என்ன கேட்கணும்? உங்களுக்கு இந்த கல்யாணத்துல நீங்க விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஏன்னா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 டேஸ்லயே வந்துட்டு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கா? நீங்க இந்த மேரேஜ் வந்து இஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இல்ல உங்க வீட்டுல கன்வின்ஸ் பண்ணனால ஃபோர்ஸ் பண்ணனால நீங்க வந்துருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நான் கம்ஃபர்டபுளா தான் இருந்தேன். எங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுதான் எனக்கு எல்லாமே. ஐயோ, இவ சரியான அப்பா பொண்ணா இருப்பாளோ? என்னங்க நீங்க அப்பா பொண்ணா இருக்கீங்க போல, அப்பா பேச தட்ட மாட்டீங்க போல இருக்கு. சேச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நான் மட்டும் கல்யாணம் வேணாம்னு சொன்னா நடக்காம இருக்க போகுது. அதனால தான் நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டேன். அப்ப நீங்களும் சுச்சுவேஷனுக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணீங்களா? அப்படியும் சொல்லலாம், ஆனா முழுசா அதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? நான் ஒண்ணுமே சொல்ல வரல, நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. அது சரி. ஏமா, நல்லா இருக்கியா? ஏதோ 10 மாசம் கழிச்சு வந்த மாதிரி கேக்குறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. என்ன பிள்ளைய வெளியில நிக்க வச்சுட்டு பேசிட்டு நிக்கிறீங்க, உள்ள கொண்டு போங்க. வாங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. அம்மா, அப்பா எங்க? இங்கதான் வெளில பக்கத்துல தான் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சரிம்மா, வாங்கம்மா உள்ள வாங்க. என்னாச்சு சித்தி? ஏன் என்ன இங்க கூப்பிட்டு வந்தீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான் கூட்டிட்டு வந்தோம். என்ன காரணம்? மாப்பிள்ள உங்ககிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? சேச்சா, அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்காரு. உனக்கு உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் இல்லல்லடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் என்ன பாத்துக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இதெல்லாம் நினைச்சு தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. அப்பா, நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் தெரியுமா? 2 நாள்ல கல்யாணம் வந்துருச்சு, அதுவும் இல்லாம மாப்பிள்ளை வேற ஒரு மாதிரி இருக்காரா, நான் பயந்துகிட்டே இருந்தேன் உன்னை நினைச்சு. சேச்சா, அப்படிலாம் இல்லம்மா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படியோ இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க. வந்தாச்சு. ஆமாமா, அப்பா எங்க? உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாதா? காலையில போன மனுஷன் இன்னும் வரவே இல்லை வீட்டுக்கே. நீங்க வருவீங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவரு தானே பார்த்து கல்யாணம் பண்ணாரு, ஏதோ வேண்டா வெறுப்புக்கு இருக்கிற மாதிரி இருக்காரு. பாரு, அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காரு. அவர் அப்படிதான். நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு ரூமுக்கு போ, இப்ப எல்லாரும் வருவாங்க. அதனால நீ வெளியில இருக்க வேணாம், சரியா? சரி சித்தி, நீ போ, நான் உனக்கு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. டேய், ஏன்டா இப்பயே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க? டேய், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா. உனக்கு வேலை இருக்கு, நீ போ. எதுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? டேய், என்ன காரணம் சொல்ல போற? டேய், அப்பாவும் வயலு அது இதுன்னு பாத்துட்டு இருக்காரா, இவனும் வேலைக்கு போயிட்டானா அப்ப அம்மா மட்டும் தனியா இருப்பாங்க. இன்னும் அவங்கள போய் பார்க்கவே இல்லை, சீக்கிரம் வர சொன்னாங்க. என்னடா இப்படி சொல்றீங்க?
சரி, அவனுங்க 2 பேரும் எங்க போனானுங்க? அவனுங்க வர வழியிலே இறங்கிக்கிட்டானுங்க. ஃபோன் வந்துருச்சு அவனுங்களுக்கு. என்னடா ஆளாளுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போயிட்டு நான் வந்துருவேன்டா. சீக்கிரம் வாங்கடா. ம், சரி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.